வாங்கக்க. இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்படி என்னடி பேசுனீங்க? நான் சொல்லுதேன் ஆண்டி, உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால ஒரு மாசத்துக்கு சோறு பொங்காம டெமிக்கி கொடுக்கலான்னு 2 ஆண்டிகளும் கணக்கு போடுதாவே. அது சரிதான் ஏட்டிவளா, ஊர்ல கல்யாணம் நடந்தாலே சோறு பொங்க மாட்டியே, நம்ம மல்லி வீட்டு கல்யாணம் வேற சோறா பொங்குவியே? ஏக்க எங்களுக்குலாம் ஒரு வாரத்துக்கு சோறு போட மாட்டியே? போட்டுருவோம் டீ போட்டுருவோம். ஏட்டிவளா, அப்புறம் நாளைக்கு பூ வைக்கும் எல்லாரும் வந்துருங்க. என்னக்க இவ்வளவு சீக்கிரமா பூ வைக்கிறிய? ஆமாட்டி, ஜூன் தொடங்கக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். சரிக்க, கண்டிப்பா வந்துடுறோம். அப்புறம் ராசாத்தி ரங்கா, உங்க 2 பேரும் மாமியார்கிட்டையும் சொல்லிட்டேன், மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க டி. சரிக்க. இக்கா அப்ப எங்க வீட்டுல என்னமா தாண்டி போனோம். இனி உங்க வீடும் மீனாட்சி பாட்டி வீடும் தான் பாக்கி இருக்கு. ஏட்டி அப்புறம் அதையும் சொல்லு. சொல்றேன். ஏட்டிவளா, அப்புறம் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சொல்லுங்க ஆண்டி. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தான் சமைக்க போறோம். இக்கு என்ன சொல்லுதியே? ஆமாட்டி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து நம்ம கேட்டரிங் தான் புக் பண்ணிருக்காவே. பாரு, ஒரு கல்லுல 2 மாங்க. கல்யாணத்துக்கு கல்யாணமும் நடந்து போயிரும், சமையலுக்கும் சமையலும் ஆகி போயிரும். ஏட்டிவளா, அதுக்குன்ட்டு உங்களை சும்மா விட முடியுமா? ஒரு சமையலுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதெல்லாம் வாங்கி தந்துருவேன். என்ன ஐயே எக்க, நீங்க வேற, நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம், இதுக்கு எதுக்கு காசு வாங்கிட்டு? அப்படி சொல்லுங்க. அதுக்கு இல்லாட்டி எப்படியும் பூ வைக்கிற ஃபங்க்ஷனு, பட்டு கட்டுறது, முகூர்த்தம் பார்க்கறதுன்ட்டு 1008 ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒத்தையில கிடந்து சமைக்கணும். கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு காசு வந்தா நல்லா இருக்கும்ல? அதுவும் சரிதான் ஆண்டிகளா, வேண்டான்னு சொல்லாதீங்க. அவைய ஆசையா தராவே, வாங்கிக்கிடுங்க. அதுவும் இல்லாம நான் என்ன என் கையில இருந்தாட்டி கொடுக்க போறேன், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுப்பாவே. அதை சரி பாதியா பங்கு பிரிச்சு வாங்கிடுவோம். அப்பன்னு சரிக்க. ஏட்டிவளா, அப்ப ராத்திரியே வந்து சேருங்க. இன்னக்கா ராத்திரி வர சொல்றிய? ஆமாட்டி, நாளைக்கு காலையில 10 to 12 பூ வைக்கிற ஃபங்க்ஷனு. நைட்ல இருந்தே காய்கறி வெட்டி அது இதுன்னு பண்ணாதானே காலையில சாப்பாடு ரெடி ஆகும். ஐயோ, எனக்கு வர தூக்கம் இல்லாம இருக்க முடியாதே. நெட்டூஸ் போவோம் டி, நல்லா இருக்கும். நல்ல கதை பேசிக்கிட்டே காய்கறியை வெட்டி சோறு குழம்பு ஆக்கி எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமாட்டி, மறக்காம வந்துருங்க. சரிக்க. சரி, அப்ப நான் வரட்டா? இன்னும் கொஞ்சம் 2-3 வீட்டுல சொல்ல வேண்டியிருக்கு. வார என்ன? சரிக்க. ஏட்டிவளா, மறக்காம வந்துருங்க டி, உங்களை நம்பிதான் இருக்கோம். அவன் நீங்க எங்க போறிய? இட்டி அவ ஒத்தையில போறாளா? அவளுக்கு சோக்காளி நாதான். சோக்காளியோ சீக்காளியோ ஆக மொத்தத்துல 2 பேரும் பிஸி ஆயிட்டிய. ஏட்டி இன்னைக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் நாளையில இருந்து நீங்களும் சமைக்கிறதுக்கு வந்துருவிய, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே சுத்தலாம். சரி போங்க. ஏட்டி இழுவேன், சமைக்கிறதுக்கு வேற கூப்பிடுதாவள, என்ன செய்ய? ஏங்க அதே போனதுக்கு அப்புறம் இப்படி கேக்கிய? போவதுக்கு மனசு இல்லையோ? ஏட்டி அப்படி இல்லட்டி, என் மாமியார் விடணும்ல. காலையில சுடுற வடையில 2 தூக்கி கொண்டு போடுங்க, அது பாட்டுக்கு அமைதியா கிடப்பாவே. நானே என் மாமியாருக்கு அப்படிதான் செய்ய போறேன். அதுவும் சரிதான். இப்படித்தானே அள்ளி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நம்ம சமைச்சோம். அப்ப நான் வரல. ஆமா அப்ப புஷ்பா வரல. இந்த வாட்டி புஷ்பா வந்துருமே, நல்லா இருக்கும். கதையை பேசி பேசி வேலையை செய்யலாம். சரிங்க ஆண்டி. சனியம் பிடிச்சவளே, எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிச்சு. சுயம்பு பிள்ளைய எதுக்கு இப்படி திட்டுறா? ஆமாங்க, உங்க பிள்ளை செஞ்ச வேலைக்கு மடியில போட்டு தாளாட்டி கொஞ்சம் தான் செய்யணும். ஏன் சுயம்பு, என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நம்ம கனவையே ஒரு செகண்ட்ல கலைச்சிட்டா. என்னாச்சுமா, என்னன்னு சொல்லு. சூப்பர் மார்க்கெட்ல எவன் கையோ பிடிச்சிட்டு நின்னாலாம். என்ன சொல்ற சுயம்பு? ஆமா, மேடம் காதலிக்காவலாம், காதலிப்பு. உங்க கனவு என் கனவு எல்லாம் பாழா போச்சு. ஏட்டி, கொஞ்சமாவது பெத்த தாயும் பெத்த தவப்பனையும் நினைச்சு பாத்தியா? உன்னைய வச்சு நாங்க எவ்வளவு கனவு கண்டிருப்போம். அதை விடு, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டு. சரி, நீயாவது ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு நல்ல மாதிரி இருப்பான்னு பார்த்தா, நீ என்ன உன் தலையில நீயே மண்ணெல்லி போட்டுட்டு வந்து நிக்க. இம்மா, வார்த்தைக்கு வார்த்தை உங்க கனவுங்கில எனக்குன்னு ஒரு கனவு இருக்க கூடாதா? ஆமா, பொல்லாத கனவு. ஏட்டி, ஒண்ணு புரிஞ்சுக்க, வாழ்க்கையில பணம் இருந்தா மட்டும் போதும், எப்பேற்பட்ட கனவையும் நம்ம நிறைவேற்றிடலாம். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை தானே உனக்கு பார்த்து வச்சோம். நீ என்னன்னா எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், காதல் தான் வேணுங்க. என்ன பூரணி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையான ஒரு கேள்வி வரையா? சப்புன்னு பலாருன்னு 2 வெப்பியில அதை விட்டுட்டு இங்கிரி. மறுபடியும் நான் அவிய வீட்டுக்கு போய் அந்த அம்மா கையில காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டேன். முடியாதுமா, என்னால விக்கிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சிவாவை தான் காதலிக்கேன். சிவாவா? ஏவன் சிவா? பல்ல உடைச்சு கையில தந்துருவேன். அம்மா, ஒழுங்கு மரியாதை நாங்க பாக்குற மாப்பிள்ளையே கழுத்தை நீட்டிட்டு இருப்பியா? அதை விட்டுவிட்டு சிவாவை தான் காதலிப்பாவலாம். காதல் வந்தா சோறு போட்டுருமா? பணம் இருந்தா மட்டும்தான் வாழ முடியும், புரியுதா? நான் அந்த அம்மா கையில காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு மறுபடியும் நான் சம்மதம் வாங்கிட்டு வருவேன். அதை விட்டுவிட்டு அவனை தான் பார்ப்பேன், அவனை தான் பார்க்கறதுக்கு போவேன்ட்டு காலை கிளப்பிக்கிட்டு தெரிஞ்சானு வை, இருந்த நாள் வரை காணுன்ட்டு விஷத்தை வச்சு கொண்டுருவேன். சுயம்பு, ஏன் இப்படி திட்டுதா? அவளை கொல்லதுக்கா நம்ம பெத்து வளர்த்தோம். பிறகு நம்ம மான மரியாதையை வாங்குற பிள்ளை நமக்கு எதுக்கு? சி, அந்த அம்மா என்னெல்லாம் நினைச்சோ நம்மளை பத்தி. மான மரியாதையே போச்சு. இனி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ பாப்போம். உன் காலை தரிச்சு விடுதேன், தரிச்சு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.
சிவா வீட்ல போய் பேசுங்க. என்ன சொன்ன? சிவா வீட்ல போய் பேசுங்கம்மா. நான் அப்பவே சொல்லிட்டேன், ஜாதி வேற, குலம் வேற, கோத்திரம் வேற. அந்த பையில உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமோ? ஜாதி என்னவா இருந்தா என்னம்மா, எல்லாரோட உடம்புலயும் ரத்தம் சிவப்பு கலர்ல தானே ஓடுது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டே தான் நம்மளும் சாப்பிட்றோம். இதுல எதுக்கு ஜாதி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை பின்ன ஒன்று குறைஞ்ச ஜாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொந்த பந்தம் முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நிற்கிறது? அதை இதை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு மட்டும் பிளான் பண்ணாதே. இந்த ஜென்மத்துல நாங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் உன் கல்யாணம் நடக்கும். காதலாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாத்தையும் தலை மொழிகிட்டு ஒழுங்கா நிம்மதியா இரு. காதலிக்காவலாம் காதல். என்ன இப்படி ஆகிப்போச்சு? நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி அந்த பிள்ளையை நம்ம பையனுக்கு கட்டி வச்சு அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம பையன் வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி இருக்கும். கடவுளாக பார்த்து தான் நம்மளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நம்மளே இவ்வளோ உடஞ்சி போயிட்டோம். பாவம் பையன் மனசளவில் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ. கடவுளே. என்ன மீனாட்சி, கடைக்கு போயிட்டு எப்போ வந்தா? அம்மாவும் பையனும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பி போனீங்க, வந்ததும் தெரியல, பேசுனதும் தெரியல. உன் பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா மீனாட்சி. எங்க கூப்பிட்டீங்களோ? என்னாச்சுமா, முகமே சரியில்லை, வாடினாப்புல இருக்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன்னு தானே போனிய, பையனுங்க? அவன் ரூம்ல இருக்கான். அம்மா உன் முகமே சரியில்லை, ஏமா எதுவும் பிரச்சனையா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மீனாட்சி, ஏமா இப்படிலாம் பேசுற? ஆமாங்க, கடவுளா பார்த்து தான் இன்னைக்கு நீ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்காரு. இல்லாட்டி நம்ம பையன் வாழ்க்கை நானே கெடுத்த மாதிரி ஆயிருக்கும். நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியாக தான் இருக்குன்ட்டு ஆணவத்தில் நானாக முடிவு எடுத்தேன். ஆனால் இப்போ நீ எடுத்த முடிவு சரியில்லைன்னு கடவுள் எனக்கு நெத்தியில் பொட்டு அடித்த மாதிரி அடிச்சு விட்டாரு. என்னம்மா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. ஏங்க சீத்தலட்சுமி பேத்தி, அதான் அந்த பூரணியை நம்ம பையனுக்கு பேசி முடிச்சோம்ல. ஆமா. இன்னைக்கு நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்ல, அங்கே அந்த பிள்ளை ஒரு பையன் கூட நின்று கையை பிடிச்சி அழுது பேசிகிட்டு இருக்குதுங்க. என்னம்மா சொல்ற? அந்த பிள்ளையா? ஆமாங்க. ஆனால் அந்த இடத்துல சீத்தலட்சுமி இருந்தா, அவன் தம்பிக்காரன் முத்துவும் இருந்தான். எங்களை கண்டோன்னே ஒரு படியே நாடகம் நடிக்க அவங்க. என்னம்மா சொல்ற? சீதாலட்சுமி உன் ஃப்ரெண்டு தானே, அவ எதுக்கும் அண்டை நடிக்க போறா? இல்லைங்க, அவளுக்கு அந்த பிள்ளை காதலிக்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும் நினைக்கேன். அதையெல்லாம் மறைச்சிதான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக்க பார்த்துருக்கா. சீதாலட்சுமி இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுலே நினைக்கலங்க. இது தெரியாம அந்த பிள்ளை நம்ம பையனுக்கு பேசி நம்ம பையன் அந்த பிள்ளைக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பையன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டோமாங்க. நீ எதுக்குமா வருத்தப்படுற? நான் தான்மா அவன்கிட்ட போனை வாங்கி கொடுக்க சொன்னேன். ஏங்க, போனை வாங்கி கொடுக்க சொன்னது என்னமோ நீங்க தான், ஆனா பொண்ணு பார்த்து பூ வச்சது எல்லாம் நான் தானே. நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு காதல் இருக்குன்னு நம்ம பையனுக்கு தெரிய வந்துச்சுன்னா இங்க அவன் மனசு என்ன பாடுபடும். நம்ம பிள்ளைக்கு நான் தப்பான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேங்க. மீனாட்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. எல்லார் வாழ்க்கையிலும் காதலுங்கிற ஒரு பகுதி இருக்கதானே செய்யும். ஆமா, இருக்குதான் செய்யும். நான் ஒன்றும் தப்பு சொல்லல. ஆனா அந்த பிள்ளையாவது மனசுல இருக்கிறத என்கிட்டயோ இல்லாட்டி நம்ம பையன்கிட்டயோ சொல்லியிருக்கலாம். அதுவும் மறைச்சிட்டு பாருங்க. குடும்பமே சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா சீதாலட்சுமி இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் கனவுலே நினைக்கல. பாவம் கஷ்டப்பட்டு கிடக்காள, நம்ம கொஞ்சம் உதவி பண்ணுவோம். பேத்தியை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், கல்யாண செலவெல்லாம் நம்மளே ஏற்றுக்கிடுவோம். எவ்வளவு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் எவ்வளோ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நான் கனவுலே நினைக்கல. என்னமா அவள் மூஞ்சில நான் முழிக்க போகிறது இல்லைங்க. என் அம்மா அப்படிலாம் சொல்றா, இது ஒரு சின்ன விஷயம். எதுங்க சின்ன விஷயம்? நம்மளை ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பையனெல்லாம் ஏமாத்திட்டாவ. அவளுக்கு நான் எவ்வளோ ஒரு உதவி பண்ணியிருப்பேன். அதையாவது மனசில் வச்சுட்டு இல்லை மீனாட்சி என் பேத்தி ஒரு பையனை காதலிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என் சார்பில் இருந்து ஒரு 30 பவுன் நகை நான் போட்டு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் தெரியுமா? அது தெரியும் மீனாட்சி, நீ எதுனாலும் நல்லா தான் செய்வா. அப்புறம் எப்படிங்க எனக்கு போய் துரோகம் பண்ணுறதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு? சத்தியமாக சொல்கிறேங்க, என்னமோ அவன் மூஞ்ச பார்த்து எனக்கு பேசறதுக்கு மனசு வராது. அவகிட்ட பேசவும் எனக்கு இஷ்டம் இல்லை.